வணக்கம் மகளே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஒரு பயங்கர டிஸ்டர்பிங்கான மலையாள மூவியோட ரிவ்யூ. சோலா அப்படின்ற மலையாள மூவி 2019ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்ப இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை வந்து அல்லி அப்படின்ற பேர்ல யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ஜோஜோ ஜார்ஜ், நிமிஷா சஜயன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு கான்ட்ரோவர்ஷியலான உண்மை சம்பவத்தை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஊருக்குள்ள இருந்து சிட்டிக்கு தன்னோட பாய் ஃப்ரெண்டோட டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கிளம்பி போவாங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் தனியா வராம தன்னோட ஆசான், அதாவது இவர் வேலை பார்க்கக்கூடிய ஜீப் ஓனர் இருக்காருல்ல, அவரையும் கூட்டிட்டு வந்துடுறாரு. அவர் தான் ஜோஜோ ஜார்ஜ். அந்த நபர் வந்தது நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கவே இல்லை. ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இல்லவே இல்லை அவங்க. சோ போக போக அந்த ட்ரிப்ல என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த கொடூர சம்பவம் என்ன, டுவர்ட்ஸ் எண்ட் யாருக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு சூப்பரான பிளசன்ட் ட்ரிப்பா தொடங்கக்கூடிய இந்த ஜேர்னி போக போக ஒரு பயங்கர வைலண்டான ட்ரிப்பா மாறுது அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த பொண்ணுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படின்றது நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சம்பவமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்னவா ரியாக்ட் பண்றா அப்படின்றதுதான் இந்த படத்திலேயே பயங்கர டார்க்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுலயும் அந்த பொண்ணோட மைண்ட் செட், அதாவது கற்புனா எவ்வளவு வேல்யூபிளான ஒரு விஷயம்னு அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல வந்து தன்னை இவ்வளவு கொடுமைக்கு ஆளாக்குன ஒருத்தனா இருந்தாலும் அவன் பக்கம் நிக்கிறதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இன்னுமே ஒரு கொடுமையான விஷயம். இன்ஃபேக்ட் இப்ப இருக்கிற உலகத்துல நிறைய அரேஞ்ச் மேரேஜஸ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஜோஜோ ஜார்ஜோட கேரக்டர் அப்படின்றது ஒரு ஆல்பா மேலா, ஒரு ஆணாதிக்கம் மிக்க ஒரு ஆம்பளையா, தன்னோட திமிரோட இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த அகில் கேரக்டரை நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். எதையுமே தனிச்சையா முடிவு எடுக்காம மத்தவங்களை சார்ந்தே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கும். ஸோ இந்த 3 மேஜர் கேரக்டர்ஸை வச்சு இந்த படம் முழுக்கவே டிரைவ் பண்ணிருப்பாங்க. அதுவும் டுவர்ட்ஸ் தி எண்ட்லாம் என்ன நடக்குமோ அப்படின்ற அந்த பரபரப்புலாம் சூப்பரா பில்ட் பண்ணியிருந்தாங்க. விஷுவலா பயங்கர ஸ்டன்னிங்கா இருந்துச்சு. அந்த ஸ்டார்டிங் ஜீப் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து ஒரு வாவ் ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு தரமான படம். எனக்கு இந்த படத்தோட பேஸ் அப்படின்ற ஒரே விஷயம் மட்டும் தான் ஒரு சின்ன நெகட்டிவா படுது. மற்றபடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3.5 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல சில டிஸ்டர்பிங்கான அண்ட் வைலண்டான காட்சிகள் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.